ஓ முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னிடம் சத்தமிட்டும் சத்தியமிட்டும் ஒன்று சொல்கின்றேன் கேள். மிக பெரிய நன்மை உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. எப்பொழுதும் இதையே சொல்கின்றீர்கள் அப்பா, ஆனால் எனக்கு ஒரு நன்மையும் நடந்த பாடில்லை. மாறாக கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், துரோகத்திற்கு மேல் துரோகம், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைத்தான் வந்து கொண்டிருக்கின்றன என்று நீ என்னிடம் சண்டையிடுகின்றாய். என்னிடம் உரிமையோடு நீ கேட்கின்ற அனைத்தையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? இருக்கின்றது என்று ஒரு புறம் நீ சொன்னாலும் மறுபுறம் ஆனால் எதுவும் நடக்கவில்லையே அப்பா. உங்களை திட்ட வேண்டும் போல் இருக்கின்றது. ஆனால் உங்களை திட்டி மறுபடியும் கஷ்டம் நேரும் பொழுதெல்லாம் உங்களை திட்டியதால் தான் மீண்டும் கஷ்டம் என்ற எண்ணம் எனக்குள்ளேயே தோன்றுகின்றது. அதனால் தான் அமைதியுடன் அனைத்தையும் கடந்து செல்கின்றேன் என்று கூறுகின்றாய். தங்கமே, நான் உனக்கு ஏற்கனவே ஒரு உறுதி கொடுத்தேன். உன்னை கேட்கின்ற அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று. அப்படி இருந்தும் ஏன் என்னிடம் புலம்புகின்றாய்? அப்பா முருகா, எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லையப்பா. நான் எவ்வளவு காலமாக உன்னிடம் வைத்திருந்த வேண்டுதலை நிறைவேற்றுவாய் என்று காத்திருப்பது அப்பா. என் வாழ்வு தழைக்க ஏதாவது ஒரு வழி செய்யுங்கள். என் துயரத்தை போக்க ஏதாவது ஒரு வழி செய்யுங்கள் அப்பா முருகா என்று நீ வேண்டிக் கொள்கின்றாய். நான் வேண்டிக் கொண்ட பிரார்த்தனையை கண் திறந்து பார்ப்பாயா என்று கேட்கின்றாய். நிச்சயமாக தங்கமே, என்னிடம் தஞ்சம் அடைந்த உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். நீ என்னிடம் கேட்டதை காட்டிலும் அதிகமாக நிறைவேற்றி தருவேன். சில காலம் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று விதித்திருந்தது. உன்னுடைய அத்துணை கஷ்டங்களும் முடிந்துவிட்டது. இனி நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய். என்னிடம் புலம்பிய நாட்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது. நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கப் போகின்றது. சில நேரம் மற்றவர்களுடைய தீய பார்வையால் தான் சில தடைகள் உனக்கு வருகின்றது. அதனால் வீட்டை எப்பொழுதும் சுபிட்சமாக வைத்துக்கொள். விளக்கேற்றி நறுமண வாசனையோடு வைத்துக்கொள். நீ வாழும் வீடு நேர்மறையோடு இருந்தால் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் தடைகளும் வராது. உன்னை ஏதோ ஒரு உருவில் ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றித்தான் வருகின்றேன். நீ எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இரு. நிச்சயம் உன்னை தேடி நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். உன் அப்பா உனக்காக எப்பொழுதும் இருப்பேன். என் மீது நம்பிக்கை வை. சில நேரங்களில் யோசிக்காமல் நீ எடுத்த முடிவுகள் உன் மனதை காலம் முழுவதும் சுமையாய் அழுத்தும். அதுதான் வாழ்க்கை உனக்கு தரும் பாடம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், அந்த வழி உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலுவாக்க. அதற்காகத்தான் அந்த வழி வந்தது. நான் உன்னோடு இருப்பேன். நீ எடுத்த தவறுகளை சரி செய்யும் பாதையை நான் உனக்கு காட்டுவேன். அந்த பாதையில் தைரியமாக நட. நான் உன்னை வெற்றிக்கு அழைத்து செல்வேன். மாபெரும் நன்மை உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நடக்கும். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.